ரொம்ப மிக்சட் ரியாக்ஷன் தான் பேச முடியும். படம் ரொம்ப நல்ல சப்ஜெக்ட், மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பீரியட நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 1940-45 அந்த பீரியட நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. துல்கர் சல்மான் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. நாயகன்ல கமல் சார் எப்படி நடிச்சாங்களோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு இவர் நல்லா நடிச்சிருக்காரு. அந்த நானாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் மைனஸ் மாதிரி தெரியுது. எதுக்குன்ட்டு அவர் லாஸ்ட் 20-25 மினிட்ஸ் தான் வர்றாங்க. ஹெவி கேரக்டர் தான், பட் ஆக்சுவலி அது கொஞ்சம் ரொம்ப தியேட்ரிக்கல்ல இருக்கு, டிராமாட்டிக்கா இருக்கு. இந்த படத்தை வந்து அவர் ஒரு நார்மல் மேன் மாதிரியே 1950-60 உள்ள ஸ்டைல். அதோட உங்களோட என்ன கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரி எல்லாம் தெரியுது. அது ராணா ஃபால்ட் கிடையாது, டைரக்டர் அப்படி நடிக்க வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படி நடிக்க வச்சாங்கன்னு தெரியல. அது ராணா ஃபால்ட்னு சொல்ல முடியாது. ஒரு 3-4 பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்கு. சமுத்திரகனி ரொம்ப சீரியஸான கேரக்டர் பண்ணிருக்காங்க. நிறைய தெலுங்கு ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க நினைக்கிறேன். வையாபுரி இருக்காங்க நினைக்கிறேன், காயத்ரி இருக்காங்க. 1860 சொல்லப்பட்ட உண்மையான சம்பவம் தான். பொண்ணு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்கு. படம் ரொம்ப லெங்த் ஜாஸ்தி, ரொம்ப லெங்த். இந்த படம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஒரு மாதிரி மர்டர் மிஸ்டர் மாதிரி இருக்கு. பிலிம் இண்டஸ்ட்ரி கதை இருக்கு. அந்த மர்டர் மிஸ்டரியில ஒரு ஹிச்காக் கதை மாதிரி போறது. ஹிச்காக் நிறைய டயல் எம் ஃபார் மர்டர் ஒரு படம், ரொம்ப ஃபேமஸ் படம். ஸோ அந்த மாதிரி டயல் எம் ஃபார் மர்டர் எல்லாம் வந்து டயலாக் ஓரியன்டா இருக்கு. இது விஷுவல் ஓரியன்டா இருக்கு. படம் ரொம்ப சீரியஸா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா, அதெல்லாம் நல்லா இருக்கு. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்கு. அந்த பொண்ணு பெர்ஃபார்மன்ஸ் லெங்த் ஒரு ½ an hour படிக்கலாம். பிடிக்காது, 2K கிட்ஸ்க்கு பிடிக்காது, ஃபேமிலி பீப்புளுக்கு பிடிக்காது. ரொம்ப சீரியஸா இருக்கு. அது டெக்னிக்கலி படம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் 10க்கு ஒரு 5 தரேன்.